இப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 கலந்தே தான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்து இதை புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இதனோட வீச்சு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த கணக்கோட வீச்சு என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். வீச்சுக்கு வந்து முதல் ஃபார்முலா என்னங்கிறது நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். வீச்சுன்னா என்ன? அதுக்கு ஃபார்முலா ஆர் ஈக்குவல் டு L minus S. புரிஞ்சுதுங்களா? ஃபார்முலா என்ன? வீச்சு ஃபார்முலா R ஈக்குவல் டு L மைனஸ் எஸ். அப்போ எல்லுங்கிறது என்ன? இருக்கிறதுலே பெரிய நம்பர். இதில் எது பெரிய நம்பர்னு கண்டுபிடிங்க. 101, 88, 200, 10, 50. இதில் பெரிய நம்பர் எது? 200. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஆர் உங்களுக்கு புரியிருக்காக ஆறுன்னு எழுதுகிறேன். நீங்கள் அந்த ஆர் போட தேவையில்லை. 200 மைனஸ் எஸ். இதில் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 101 சின்னதா இல்லை, 88 சின்னதா இல்லை, 200 இல்லை, 10 50. அப்போ இதில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் எது? 10. அப்போ இந்த இடத்துல வந்து 10 மைனஸ் பண்ணணும். அப்போ 200ல் 10 போனால் எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். 0 போக 0. இங்கே வந்து 0 இருக்குது, 0ல் 1 போகிறதுனால பக்கத்தில் 1 கடன் வாங்குகிறோம். அப்போ இது 1 0 வந்து 10ஆக மாறும். இது வந்து கடன் வாங்கினதுனால 2 வந்து 1ஆக மாறும். 10ல் 1 போனால் 9. அப்போ மேலே 1 இருக்குது, அதை போட்டுக்கிறீங்க. அப்போ இதனோட வீச்சு எவ்வளவு? 190. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களாப்பா? இந்த கணக்கு புரிஞ்சுதா? இது மாதிரி தான் என்ன கணக்கு கொடுத்தாலும் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஓன் கணக்கு. புரியுதுங்களா? இது வந்து புக்கில் இல்லை, இது வந்து நான் ஓனாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியிருக்காக போட்டுக்கிறேன். வீச்சுனா ரேஞ்சு, இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு. இதை வந்து நம்மளது சின்னது பெரிய நம்பர், சின்ன நம்பர். இதே இங்கிலீஷில் லார்ஜு ஸ்மால். புரியுதுங்களா? இதுக்கு ஃபார்முலா இதுதான், இது மாறவே மாறாது. வீச்சோட நம்ம ரேஞ்சுக்கு வீச் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு இப்படி கணக்கு போட்டிங்கன்னா டப்புன்னு முடிஞ்சிடும் வேலை. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து கழிச்சது கரெக்டாக அப்படின்னு பார்க்குறக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இப்போ 190ஓட 10 தானே கழிச்சோம், அந்த 10 வச்சு கூட்டினீங்கன்னா 200 வரும். அப்போ வந்து நீங்கள் போட்ட கணக்கு ஆன்சர் கரெக்ட். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லி தந்துக்கிறேன் பார்த்தீங்களா? கழிக்கிறது கூட நம்ம ட்ரிக்ஸாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தப்பாக கழிச்சு ஆன்சர் வந்திருக்குதா ரைட்டாக வந்திருக்குதான்னு பார்க்குறக்கு நீங்கள் எந்த நம்பர் கழிச்சிங்களோ அது வந்த ஆன்சரோட கூட்டினீங்கன்னா இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை வந்து நீங்கள் எந்த நம்பரில் கழிச்சிங்களோ அந்த நம்பர் வரணும். அது ஆன்சர் வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் இஸ் கரெக்ட். இந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. வீச்சுக்கேளுவோட இது என்ன ரேஞ்ச் வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சம்முக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். வீச்சுக்கல்லில் வந்து இதில் வந்து எது லார்ஜ் நம்பர், எது ஸ்மால் நம்பர்னு முதல் கண்டுபிடிக்கணும். லார்ஜ் நம்பர் 200 ஆச்சுங்களா? இது ஸ்மால் நம்பர் 10. புரிஞ்சுதுங்களா? இது எல் எஸ். அப்போ வீச்சுக்களுக்கு என்ன இது ஃபார்முலா? அப்போ வீச்சுக்களுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ புரிஞ்சுதுங்களா? அந்த ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். எல் வந்து 200 மைனஸ் எஸ் 10. கீழே வந்து என்ன பண்ணணும்? எல் ப்ளஸ் எஸ். இது மைனஸ் பண்ண எத்தனை? அப்போ பார்த்தோம்ல 190 ப்ளஸ் பண்ணால் 210. இப்போ இதை நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை வந்து உங்களுக்கு இது ஈஸியாக சொல்லித்தரேன். இப்போ 190 210. இப்போ வந்து 190 210 விட சின்னது. அப்போ வந்து என்ன பண்ணணும்? ஒரு சைபர் சேரணும். இங்கே சைபர் சேர்த்துறதுனா என்ன பண்ணணும்? மேலே புள்ளி வச்சுக்கோணும். புரியுதுங்களா? இது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து எத்தனை நாளாக 2ஆக பெருக்கணும்னா நம்மளுக்கு வந்து 19 18 வரும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 9ஆல் பெருக்கினீங்கன்னா 18 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 9. அப்போ சைபருக்கு சைபர் 9 9 9 2 18. அப்போ இங்கே என்ன வரும்? 10. இப்போ வந்து 10 அடங்காது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு சைபர் போடுறோம். இங்கே சைபர் போட்டால் என்ன பண்ணணும்? மேலேயுமே ஒரு சைபர் போடணும், இங்கே அடங்காதனால. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து 0.90. இதே ஆன்சர் வீச்சுக்களுக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லா சம்மும் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து புக்கில் இருந்த கணக்கு இல்லை, புக்கில் இருக்கிற கணக்கெல்லாம் நீ நான் சொல்லித்தரேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.